சூப்பரான மாம்பழம் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து நல்லா பழுத்த 3 மாம்பழம் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாம்பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. மாம்பழம் வந்து நல்லா வேகணும். ஸோ ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதி வர்றது அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இப்படி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாம்பழம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் மோர் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மாம்பழ குழம்பு ரெடி.